இன்றைக்கு நடைபெறுகிற இந்த வணிக மாநாட்டிலும் பங்கேற்று உரையாற்றக்கூடிய, கருத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக எனது மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கர் பச்சான் அவர்கள் பேசிய கருத்தில் பேராசிரியர் ரவி உள்ளிட்ட ஒரு சில தமிழ் நண்பர்கள் மாற்று கருத்தை முன்வைத்தார்கள், கேள்வியை எழுப்பினார்கள். இவ்வாறு நாம் கருத்துக்களை, மாற்று கருத்துக்களை கூட பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமானதுதான். இந்த விவாதம் தேவைதான், இந்த உரையாடல் தேவை. அதை நாம் நட்பு முரணாக எடுத்துக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் நாம் தோழமையோடு கருத்து பகிர்வை, வெளிப்படையான கருத்து பகிர்வை மேற்கொள்ள வேண்டியது அவசியமானது. எனவே இதை ஒரு முரண்பாடாக அல்லது பகையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவருடைய உணர்வு என்பது நீண்ட காலமாக நான் அவரை அறிவேன். தமிழர்களின் கைகளில் ஒட்டுமொத்த ஆளுமையும் வந்து சேர வேண்டும் என்கிற கருத்தை பாவேந்தர் பாரதிதாசன், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் போன்றவர்களும் முன்மொழிந்திருக்கிறார்கள். தேவநேய பாவாணரும் அதை பல பத்தாண்டுகளுக்கு முன்பே முன்மொழிந்திருக்கிறார். அதனை நாம் உள்வாங்கிக் கொள்வதன் மூலம் தங்கர் பச்சான் அவர்கள் முன்வைத்த இந்த கேள்வியை அல்லது விமர்சனத்தை தோழமையோடு நம்மால் அணுக முடியும். அதை நாம் பகையாக, எதிராக பார்க்க வேண்டியது இல்லை. தமிழாய்ந்த தமிழ் மகன்தான் தமிழகத்தின் முதலமைச்சாய் வருதல் வேண்டும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் பாடிய பாடலை நாம் அறிவோம். அந்த பாவேந்தர் பாரதிதாசனை தோளில் தூக்கி வைத்து கொண்டாடியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதையும் நாம் அறிவோம். இந்த அரசியல் மிகவும் நுட்பமானது. தமிழில் பிறமொழி கலக்கக்கூடாது என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அவ்வாறு கலவாமல் இருக்காது. பிறமொழி சொற்கள் கலவாமல் ஒரு மொழி வளர்ச்சியும் அடையாது. ஒரே மொழியில் எல்லா அறிவு செல்வங்களும் தோன்றிவிடாது, உருவாகிவிடாது. இன்றைக்கு வளர்ந்திருக்கிற செயற்கை நுண்ணறிவு செல்வம் தமிழில் உள்வாங்கப்பட முடியுமே தவிர அது தமிழில் உருவானதல்ல. யார் ஒருவர் அறிவியல் கண்டுபிடிப்புகளை தன்னுடைய கடினமான உழைப்பால், ஆழ்ந்த சிந்தனையால் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறாரோ அவர் பேசுகிற தாய்மொழியில் அந்த அறிவு செல்வம் இடம்பெறுகிறது. பிற மொழிகளில் அது உள்வாங்கப்படுகிறது. ஆங்கிலம் என்பது உலகத்தை ஆளக்கூடிய ஒரு மொழியாக இருக்கிறது. ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தின் சூரிய உதிப்பும், அதாவது கதிரவன் தோன்றுவதும் கதிரவன் மறைவதும் இங்கிலாந்து சாம்ராஜ்யத்தில் தொடங்கி முடிகிறது என்று சொல்வார்கள். தொடங்குகிற சூரியன் உதிக்கிற நாட்டிலும் இங்கிலாந்தின் ஆட்சி நிர்வாகம் இருக்கும். அந்த கதிரவன் மறைகிற தேசத்திலும் இங்கிலாந்தின் சாம்ராஜ்யம் இருக்கும்.
அந்த அளவுக்கு நூற்றுக்கணக்கான நாடுகளில் அவன் கொடிகட்டி பறந்தான், கோலோச்சினான். எல்லா மொழிகளிலிருந்தும் அவனுக்கு தேவையானதை அவன் உள்வாங்கிக் கொண்டு அந்த மொழியை செம்மைப்படுத்தி இருக்கிறான். ஆங்கிலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஏராளமான சொற்கள் பிறமொழி சொற்கள் தான், ஆனால் அது ஆங்கில எழுத்துக்குள்ளே வந்துவிட்டது. அதனுடைய மூலச் சொற்களை, வேர் சொற்களை தேடிக்கொண்டே போனால் அது கிரேக்கத்திலிருந்தோ லத்தீனிலிருந்தோ வந்ததாகத்தான் இருக்கும். தத்துவம் என்று எடுத்துக்கொண்டால் கூட இன்றைக்கு மார்க்சியம் என்கிற ஒரு தத்துவத்தை நாம் படிக்கிறோம். மார்க்சியம் சொல்லுகிற கருத்தை தமிழில் நாம் உள்வாங்கிக் கொள்கிறோம். ஆனால் அது தமிழில் உருவான தத்துவம் இல்லை. அந்த தத்துவ செல்வம் தமிழுக்குரியதில்லை, தமிழனுக்குரியதில்லை. மாமனிதர் மார்க்சுடைய சிந்தனை அவர் அவருடைய மொழியிலே எழுதுகிறார். ஆகவே அந்த மொழியை நாம் படித்தால்தான் தமிழுக்கு அதை கொண்டு வந்து சேர்க்க முடியும். அல்லது அந்த தத்துவம் எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கிறதோ அதிலிருந்து ஆங்கிலத்துக்கு வந்து ஆங்கிலத்திலிருந்து தான் தமிழுக்கு வருகிறது. தொழில்நுட்பம் தொடர்பாக எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு டிஜிட்டல் யுகம். இந்த டிஜிட்டலை டிஜிட்டல் என்றுதான் நாம் சொல்ல முடிகிறது. அதை தமிழ்படுத்த முடியவில்லை. அதை உள்வாங்கித்தான் ஆக வேண்டும். அதை தமிழ்படுத்தினால்தான் பயன்படுத்துவேன் என்று சொல்ல முடியாது. ஆனால் அது நமக்கு தேவைப்படுகிறது. ஆகவே மொழி கலப்பு, இனக்கலப்பு மனித வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்று. இந்த கலப்பு இல்லையே பிறப்பு இல்லை, கலப்பு இல்லையே வளர்ச்சி இல்லை. அது எல்லாவற்றுக்கும் பொருந்தும், எல்லாவற்றுக்கும் பொருந்தும். தமிழாய்ந்த தமிழ் மகன் தான் தமிழகத்தின் முதலமைச்சராய் வருதல் வேண்டும் என்று சொல்லுவதன் மூலம் இன தூய்மைவாதமாக அதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதுதான் பிரச்சனை. நான் அடிக்கடி மேடைகளில் சொல்லுவேன், தமிழன் என்பதற்காக ஒரு சாதியவாதியை நாம் தூக்கி கொண்டாட முடியாது. தமிழன் என்பதற்காக ஒரு மதவாதியை நாம் தூக்கி கொண்டாட முடியாது. தமிழன் என்பதற்காக ஒரு இன வெறியனை நாம் தூக்கி கொண்டாட முடியாது. மொழி பற்று வேண்டும், இன உணர்வு வேண்டும் என்பது நமக்கிடையிலான ஒரு பிணைப்பை உருவாக்குவதற்காகத்தான், நம்முடைய உறவை வலுப்படுத்துவதற்காகத்தான், நம்முடைய ஆற்றலை ஒருவருக்கொருவர் பயன்படுத்திக் கொள்வதற்காகத்தான், பகிர்ந்து கொள்வதற்காகத்தான். எனக்கு ஒரு துறையிலே புரிதல் இருக்கும், ஆற்றல் இருக்கும். எனக்கு சுட்டு போட்டாலும் வணிகம் என்னவென்றே தெரியாது. தொழிலை பற்றிய எந்த ஈடுபாடும் எனக்கு இல்லை. நான் 2002 ஈழத்திற்கு சென்றிருந்த போது அங்கே வீரசிங்க மண்டபத்தில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய பிறகு வன்னிக்கு செல்லுகிற வாய்ப்பு கிடைத்தது. அப்போது அண்ணன் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. எல்லோரோடும் சந்தித்த பிறகு அதிகாலை நீங்கள் 5:30 மணிக்கு தனியே வர வேண்டும், உங்களோடு சில நிமிடம் நான் பேச வேண்டும் என்று கட்டளையிட்டார். அந்த அன்பு கட்டளையை ஏற்று விடியற் காலை கடற்கரை ஓரத்திலே தங்கியிருந்த நான் சேரலாதன் அவர்களோடு இருசக்கர வண்டியிலே புறப்பட்டு வன்னிக்கு சென்று அவரை அதிகாலை வேளையிலே சந்தித்தேன். 1 மணி நேரத்திற்கு மேலாக பேசிக் கொண்டிருந்த போது எனக்கு சில அறிவுரைகளை தந்தார். அதில் 2 அறிவுரை முக்கியமான அறிவுரை. இந்த இடத்திற்கு அது பொருந்தும் என்று கருதுகிறேன். அதில் ஒரு அறிவுரை அவர் சொன்னது, பொருளாதார ரீதியாக யாரையும் நீங்கள் நம்பி இருக்கக்கூடாது, சார்ந்து இருக்கக்கூடாது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் கட்சியிலிருந்து 100 பேரை தேர்வு செய்யுங்கள். ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுத்து பெட்டி கடை தொடங்க செய்யுங்கள். பரவலாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாவட்டத்திற்கு 2 பேர் 3 பேர் என்று தேர்வு செய்து ஒரு 5000 ரூபாய் கொடுத்து பெட்டி கடை நடத்த சொல்லுங்கள். அதில் உங்களுக்கு ஒரு 10 பேர் வெற்றிகரமாக தொழில் செய்யக்கூடியவன் கிடைப்பான்.
அந்த 10 பேரில் 3 அல்லது 4 பேர் உங்களுக்கு நம்பிக்கை உள்ளவனாக கிடைப்பான். அந்த 4 பேர் தான் உங்களுக்கு கிடைக்கிற சொத்து. அவனை வைத்து நீங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். அவனிடம் மேலும் நீங்கள் முதலீட்டுக்கான ஏற்பாட்டை செய்து கொடுத்து அந்த தொழிலை மேம்படுத்தினால் அதிலிருந்து வருகிற வருமானம் உங்கள் இயக்கத்திற்கும் பொது வாழ்க்கைக்கும் பயன்படும். இன்றைக்கு நான் இந்த இயக்கத்தை நடத்துகிறேன், ஒரு யுத்தத்தை நடத்துகிறேன் என்று சொன்னால் இதற்காக நான் யாரிடமும் தொடர்ந்து கையேந்த கூடாது என்பதற்காக, யாரையும் நம்பி இருக்கக்கூடாது என்பதற்காக, உலக நாடுகள் முழுவதும் நம்பிக்கையானவர்களை தேர்ந்தெடுத்து ஆங்காங்கே தொழில் செய்கிறார்கள், வியாபாரம் செய்கிறார்கள், நமக்குரிய நம்பிக்கையாளர்கள். பெட்டிக்கடை முதல் கோவில் வரையிலும் இந்த தொழிலுக்காக நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம். அவர் சொன்ன வார்த்தை. உலகத்தில் பல நாடுகளில் பெட்டி கடைகளும் இருக்கின்றன, பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளும் இருக்கின்றன, ஏன் கோவில்களும் இருக்கின்றன. கோவில்களின் மூலமும் எங்களுக்கு வருமானம் வருகிறது. அவர் சொல்லித்தான் எனக்கே தெரியும். அதற்காக கோவிலையே சில இடங்களில் நாங்கள் கட்டியிருக்கிறோம், அந்த நம்பிக்கை உள்ளவர்களுக்காக. இது அவர் சொன்னது. ஆனால் அவர் சொன்னது 2002, இன்றைக்கு 2025, 23 ஆண்டுகளில் நான் அந்த முயற்சியில் கூட ஈடுபடவில்லை. எனக்கு அதில் எந்த ஆர்வமும் இல்லை, அதில் நம்பிக்கையும் இல்லை. எனக்கு எப்படி தொழில் அல்லது வணிகம் தொடர்பான ஆளுமையை வளர்த்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆர்ஆர் பிரியாணி உரிமையாளர் தமிழ்ச்செல்வனோடு பேசிக் கொண்டிருந்தோம். அவர் பள்ளி படிப்பை கூட முடிக்காதவர், அவரே சொன்னார். ஆனால் இன்றைக்கு ஒரு உணவகம், உலக புகழ்பெற்ற உணவகமாக மாற்றி இருக்கிறார். யாழ்ப்பாணத்திலும் தொடங்கி இருக்கிறார். அதற்கு படிப்பு தேவையில்லை, கல்வி தேவையில்லை, ஆராய்ச்சி பட்டம் தேவையில்லை, டாக்டரேட் பெற தேவையில்லை. அவருக்கு இருந்த அந்த ஆர்வம் அந்த துறையிலே வெற்றிகரமாக அவரை உயர்த்தி இருக்கிறது. பலருக்கும் இன்றைக்கு அவர் உதவி செய்கிறார், பல பேரை படிக்க வைக்கிறார். அவருக்கு இருக்கிற அந்த ஆற்றலும், அரசியல் துறையிலே எனக்கு இருக்கிற ஒரு திறனும் தனித்தனி பாதைகளில் இயங்காமல் சிதறி போகாமல் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய மாநாடு. அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கும். இன்றைக்கு டிஜிட்டல் யுகம் வந்த நிலையிலும் கூட பல பேருக்கு லேப்டாப் யூஸ் பண்ண தெரியாது. மடிக்கணினி என்று நாம் அதை தமிழ்படுத்தி இருந்தாலும் கூட அந்த லேப்டாப் என்பதுதான் எளிதாக இன்றைக்கு எல்லோராலும் உச்சரிக்கப்படுவது. செல்போன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறோம். அதை அலைபேசி என்று நாம் தமிழ்படுத்தி இருந்தாலும் கூட உலகம் முழுவதும் போய் செல்போன் என்று சொன்னால்தான் தெரியும். ஆகவே அந்த சொல்லை, அந்த உச்சரிப்பை நாம் தவிர்க்க முடியாது. இது கற்றுக்கொள்வது அவசியம். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கும். செல்போனை வெறுமனே இன்கமிங் அவுட் கோயிங் மட்டும்தான் சிலருக்கு பயன்படுத்த தெரியும். ஆண்ட்ராய்டு போனாக இருந்தாலும் ஐபோனாக இருந்தாலும் அதற்குள்ளே போய் சமூக ஊடகங்களை கையாளுகிற திறன் எல்லோருக்கும் வராது. சிலருக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது, சிலருக்கு அந்த ஆற்றல் இல்லை. இப்படி தனித்தனியே ஒவ்வொருவருக்குமான திறன் உள்ளது என்பதை நாம் அறிவோம். அப்படி திறனுள்ளவர்கள் ஒரு இடத்திலே கூடுகிற போது, அறிமுகம் கிடைக்கிற போது, கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிற போது, அந்த உறவு மேம்படுகிற போது, அந்த உறவின் மூலம் உலகளாவிய அளவில் தமிழர்களை ஒருங்கிணைக்க முடியும். அதுதான் முயற்சி. நேற்று பேசிக் கொண்டிருந்த போது தோழர்கள் சொன்னார்கள், இஸ்ரேல் நாட்டை உருவாக்குவதற்கு முன்னதாக அங்குள்ளவர்கள் ஒன்று கூடி அவரவர் தனித்தனியே நிலம் வாங்கி ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பு உண்டான பிறகு இதுவெல்லாம் எங்கள் பட்டா நிலங்கள், இதை நாங்கள் எங்களுக்கு சொந்தமான நிலத்தை இஸ்ரேல் என்று பிரகடனப்படுத்த போகிறோம் என்று அறிவித்ததாக சொன்னார். இந்த தொழில் தளத்தில், ரியல் எஸ்டேட் வணிகத்தில் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு அரை ஏக்கர், 1 ஏக்கர் என்று அவரவர் தகுதிக்கு ஏற்ப நிலத்தை வாங்கி அவற்றையெல்லாம் ஒருங்கிணைந்து ஒருங்கிணைந்த ஒரு நிலப்பரப்பாக மாறிய பிறகு
அதையே நம்முடைய தாயகமாக ஏன் அறிவிக்கக்கூடாது என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ளே முகிழ்த்தது என்பதை எடுத்துச் சொன்னார்கள். ஆக இந்த ஆளுமைகளை பயன்படுத்தி ஒரு இனத்தின் வளர்ச்சிக்காக, மேம்பாட்டுக்காக அதனை கையாளுவது என்பதுதான் இது போன்ற நிகழ்வுகளுக்கான ஒரு அடிப்படையாக இருக்க முடியும். ஆனால் தங்கர்பச்சான் சொல்லுகிற போது சொன்னார், சில பேர் நாடகத்திலே நடித்துவிட்டு பிறகு அவரவர் தொழிலுக்கு போவதைப் போல மாநாடுகளை நடத்திவிட்டு நாம் மறுபடியும் சிதறிவிடுகிறோம் என்று சொன்னார். அது ஒரு விரக்தியிலிருந்து அல்லது தோல்வியிலிருந்து அல்லது ஏமாற்றத்திலிருந்து வெளிப்படுகிற சொற்கள். அதை நாம் எதிர்மறையாக பார்க்க தேவையில்லை. ஏதேனும் உருப்படியாக செய்ய வேண்டுமே என்கிற ஒரு ஆதங்கத்திலிருந்து வெளிப்படுகிற ஒன்று. தமிழர்களின் வணிகம், தமிழர்களின் இலக்கியம், தமிழர்களின் கலாச்சாரம், தமிழர்களின் அரசியல், தமிழர்களின் அதிகாரம் தமிழர்களின் கட்டுப்பாட்டிலேயே இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஏக்கம், அவ்வளவுதான். அதை சொல்லுகிற முறையிலே முரண்பாடுகள் இருக்கலாம், வெளிப்படுத்துகிற முறையிலே மாறுபட்ட அணுகுமுறைகள் இருக்கலாம். அதை நாம் எதிராக பார்க்க வேண்டியதில்லை என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இது எங்கே போய் முடியும் என்று சொன்னால், மொழி தூய்மைவாதமும் இன தூய்மைவாதமும் நம்மை தனிமைப்படுத்திவிடும். தனித்தன்மையை பாதுகாப்பது என்பது ஆதிக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான். அதுதான் அதனுடைய உண்மையான பொருள். என்னை யாரும் ஆளுமை செய்யக்கூடாது, ஆதிக்கம் செய்யக்கூடாது, ஆக்கிரமிக்கக்கூடாது, என்னை இரண்டாம் நிலை குடிமகனாக ஆக்கிவிடக்கூடாது என்கிற ஒரு அச்சத்திலிருந்து சொல்லுகிற ஒன்றுதான். ஆனால் அதை நாம் தூய்மைவாதத்தை நோக்கி நகர்த்தி விடுகிறோம். அதாவது தமிழிலே பிற மொழிகள் கலக்கவே கூடாது என்பது தூய்மைவாதம். இனக்கலப்பே கூடாது, தமிழர்கள் தமிழர்களுக்குள்ளே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சாதி அடிப்படையில் ஒரு சாதிக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அங்கேயும் சாதி தூய்மைவாதம் வந்துவிடும். சாதி தூய்மைவாதம் வந்துவிட்டால் பிறகு தமிழர் என்று பேசுவதிலே பொருள் இல்லாமல் போய்விடும். உன் சாதி உனக்கு, என் சாதி எனக்கு என்று நாம் சிதறி போனால் மிக சொற்பமான எண்ணிக்கை உள்ளவர்களாக நாம் சிதறி போவோம். ஒரு பெரும் எண்ணிக்கை கொண்ட ஒரு இனமாக நாம் இருக்க முடியாது. உலகம் முழுவதும் எண்ணிக்கை என்பது ஒரு முக்கியமான வலுவை தருகிறது. எண்ணிக்கை பலம் என்பது முக்கியமானது. இந்தியாவில் இந்துக்கள் பெரும்பான்மை என்று சொல்லுவதன் மூலம் பிற மொழியை சிறுபான்மையினர், பிற மதங்களை சார்ந்தவர்கள் சிறுபான்மையினர், ஆகவே அவர்கள் ஆளக்கூடியவர்களாக வரக்கூடாது, பெரும்பான்மை மதத்தை சார்ந்த நாங்களே ஆளக்கூடியவர்களாக இருப்போம் என்கிற வாதம். சிங்கள பௌத்த பேரினவாதம் என்றுதான் அங்கே எல்லா மேடைகளிலும் முழங்குவதை நாம் கேட்கிறோம். சிங்களம் என்பது மொழியை குறிக்கும், பௌத்தம் என்பது மதத்தை குறிக்கும், பேரினம் என்பது பெரும்பான்மையை குறிக்கும். சிங்கள பௌத்த பேரினவாதம் பெரும்பான்மைவாதம். பெரும்பான்மை என்கிற அடிப்படையிலே எல்லாவற்றையும் நீங்களே தீர்மானிப்பதாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாகவே காலந்தோறும் இருக்க வேண்டி வரும், அடுத்தடுத்த தலைமுறையில் இருக்க வேண்டி வரும், அதிகாரத்தில் எங்களுக்கான பங்கில்லாமல் போய்விடும், நாங்கள் தன்மானத்தோடு தலைநிமிர்ந்து வாழ முடியாமல் போய்விடும் என்பதில் இருந்துதான், அந்த அச்சத்தில் இருந்துதான் பல தலைமுறைகளுக்கு பின்னால் இருக்கிற நமது தமிழ் சொந்தங்கள் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக அந்த பேரினவாதத்தை, பெரும்பான்மைவாதத்தை எதிர்த்து போராட வேண்டியிருக்கிறது. ஆக எண்ணிக்கை பலம் என்பது அதிகாரத்தை நோக்கி நகர்த்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் பார்க்கிறோம். இந்த பெரும்பான்மை வாதம் என்பது பேரினவாதம் என்பது அது கூடாது என்பது ஜனநாயகம். ஆனால் அந்த எண்ணிக்கை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது, வலுமிக்கதாக இருக்கிறது என்பதுதான். ஆகவே தமிழர்கள் இந்தியா முழுவதும் அல்லது உலகம் முழுவதும் 7-8 கோடி பேர் இருக்கிறோம் என்று நாம் சொல்லி பெருமைப்படுகிறோம்.
ஆனால் உண்மையிலேயே நாம் தனித்தனியாக சாதி அடிப்படையில் தான் சிறுபான்மையாக சிதறி கிடக்கிறோம். இதுதான் உண்மை, யதார்த்தமான உண்மை, இயல்பான உண்மை. இந்த கசப்பான உண்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. இதை கடந்து செல்ல வேண்டிய தேவை இருக்கு. இதை வெளிப்படையாக விவாதிக்கிற போது சொல்லுகிற முறையில் முரண்பாடு எழலாம். விவாதிக்கிற முறைகளில் விவாதம் முரண்பாடுகள் எழலாம். அதனால் மறுபடியும் அந்த இடைவெளி அதிகமாகி விடுகிறது. அவ்வாறு இல்லாத வகையிலே இதை எப்படி நாம் கடந்து செல்வது, எப்படி கையாளுவது, இதுதான் சிக்கலே. யூதர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்று நாம் கருதுகிறோம். யூதர்களுக்குள்ளேயும் ஒற்றுமை இருக்காது. ஒற்றுமையாக இருப்பவர்கள் நாளுக்கு நாள் பெருக பெருக முரண்பாடு கருத்துள்ளவர்கள் சிறுபான்மையாகி விடுவார்கள். அதனால் அவர்கள் இருக்குமிடம் தெரியாமல் போய்விடும். அதுபோல சாதியவாதிகள் பெரும்பான்மையாக இருந்தால் தமிழர் என்கிற உணர்வு சிறுபான்மையாகிவிடும். மதவாத கருத்துள்ளவர்கள் பெரும்பான்மையாக இருந்தால் தமிழர் என்கிற உணர்வு சிறுபான்மையாகிவிடும். தமிழர் என்கிற உணர்வு பெரும்பான்மையாக மாற மாற சாதியவாதமும் மதவாதமும் இதர வாதங்களும் சிறுபான்மையாகிவிடும். ஆகவே அப்படி ஆகக்கூடிய காலம் வரையில் நமக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தேவைப்படுகிறது. அந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கிற காலம் வரையில் நமக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தேவைப்படுகிறது. பாவேந்தர் பாரதிதாசன் என்ற சொன்ன கருத்தை நாம் ஒரு இன தூய்மைவாதத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதுக்கு என்ன பொருள் என்றால், என்னதான் தமிழ் மீது பற்றுள்ளவர்களாக இருந்தாலும், தமிழர்கள் மீது அக்கறை உள்ளவர்களாக இருந்தாலும், பிற மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் இந்த தமிழர்களின் நலன்களில் அக்கறை உள்ளவர்களாக இருப்பார்களா என்கிற ஒரு சந்தேகத்தை அது ஏற்படுத்துகிறது. அவ்வளவுதான். அதனால் எல்லோரையும் சந்தேகப்பட வேண்டும் என்று பொருள் இல்லை. அப்படி பார்த்தால் நம்மால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது. மாமேதை மார்க்ஸ் அவர்களை ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது. அம்பேத்கரையே ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் மார்க்சையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் இந்த நாட்டை சார்ந்தவரே இல்லை. தமிழ்நாட்டில் தான் தமிழ் மொழியை பேசக்கூடியவர் தான், தமிழை தாய்மொழியாக கொண்டவர் தான் நமக்கு தலைவராக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அந்த புரட்சிகர சிந்தனை உள்ளவர்கள் இங்கே யார் என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. அந்த வழிகாட்டுதலை தருகிறவர்கள் யார் என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. அங்கே ஒரு வெறுமை இருக்கிறது. மாமேதை மார்க்ஸ் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதற்காக தமிழை நாம் மறந்துவிட்டோம், தமிழர்களை அவமதித்து விட்டோம் என்று பொருள் இல்லை. இன்றைக்கு அறிவியல் கண்டுபிடிப்புகளில் யாராவது ஒரு தமிழர் இருக்கிறாரா என்றால் இல்லை. என்ன செய்ய முடியும்? இந்தியர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? ஐன்ஸ்டீன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பை ஏன் ஒரு இந்தியன் கண்டுபிடிக்கவில்லை? ஆற்றல் மாறா கோட்பாட்டை. நியூட்டன் கண்டுபிடித்த புவியீர்ப்பு விசையை ஒரு இந்தியன் கண்டுபிடிக்கவில்லை. நியூட்டனை எப்படி நாம் புறக்கணிக்க முடியும்? தாமஸ் ஆல்வா எடிசனை நாம் எப்படி புறக்கணித்து விட முடியும்? இப்படி சொல்லிக்கொண்டே போக முடியும். இதிலே நாம் தமிழர்களை தேட முடியுமா? இதிலே நாம் தமிழை தேட முடியுமா? எனவே எல்லாவற்றிலும் தூய்மைவாதத்தை நாம் கடைபிடிக்க கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். தமிழோடு பிற மொழியை கலக்கக்கூடாது என்று கவலைப்படுவது எதனால் என்றால், அப்படி பிறமொழி சொற்கள் அதிகம் கலந்து தமிழ் காலப்போக்கில் அழிந்துவிடக் கூடாது என்கிற கவலைதான். அப்படி பல மொழிகள், பேசப்பட்ட மொழிகள் நம் கண் முன்னாலேயே அழிந்து சிதைந்து போன வரலாற்றை பார்க்கிறோம். சமஸ்கிருதம் ஒன்று. சமஸ்கிருதத்தை இன்றைக்கு பலர் தூக்கி பிடிக்கிறார்களே தவிர, சமஸ்கிருதத்தை பேசக்கூடியவர்கள் இந்தியாவிலே சில நூறு பேர் தான் தெரியும், சில நூறு பேர் தான். ஆனால் ஒரு காலத்தில் அது இந்தியா முழுவதுமே தமிழுக்கு இணையாக கோலோச்சியது. அதை யாரும் மறுக்க முடியாது. வேதங்கள் சமஸ்கிருதத்திலே இருந்த காலம் ஒன்று உண்டு. இன்றைக்கும் அப்படித்தான் அது இருக்கிறது. அந்த மொழி ஏன் அழிந்தது? எப்படி சிதைந்தது? அப்படி என்றால் தமிழ் அழியாதா, சிதையாதா?
அந்த நிலை தமிழுக்கு ஏற்படாதா, அந்த பாதிப்பு ஏற்படாதா என்ற கவலை மேலிடுவது இயல்பானதுதான். அந்த கவலையிலிருந்து பிறமொழி சொற்கள் கலவாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற பாதுகாப்பு உணர்ச்சியோடு பேசுவது ஒன்றும் தவறில்லை. ஆனால் அதற்காக பிறமொழியை நாம் வெறுக்கும் வகையிலான தூய்மைவாதத்தை நோக்கி நகர்ந்துவிடக் கூடாது. எந்த அளவுக்கு பிறமொழி சொற்களை தமிழ்படுத்த முடியுமோ அப்படி தமிழ்படுத்தி அதை வெகுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது அவசியமானது, பரவலாக்குவது அவசியமானது. அவசியம் என்பது கூட தமிழ் சொல் இல்லை. தேசியம் என்பது தமிழ் சொல் இல்லை. தமிழ் தேசியம் என்று நாம் சொல்லுகிறோம், தமிழீழ தேசியம் என்று நாம் சொல்லுகிறோம். தேசியம் என்கிற சொல்லே தமிழ் சொல் கிடையாது. தேசம் என்பது கூட தமிழ் சொல் இல்லை. தேஷ் என்கிற சொல்லிலிருந்துதான் நாம் தேசம் என்று இணைத்து தமிழ்படுத்திக் கொண்டோம். ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், அங்கே இருக்கிற அந்த தேஷ் தமிழ்படுத்துகிற போது தேசம் என்று ஆகிவிடுகிறது. முக்கியம் என்று சொல்லுகிறோம், அது தமிழ் சொல் இல்லை. இன்றியமையாதவை என்று நாம் சொல்லுகிறோம். முக்கியமானவை என்றால் இன்றியமையாதவை, வேற தமிழ் சொல்லுவதற்கு கிடையாது. பிற மாநிலங்களில் முதல் மந்திரியை முக்கிய மந்திரி என்றுதான் சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டில் முதல் அமைச்சர் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் பிற எல்லா மாநிலங்களிலும் முக்கிய மந்திரி. ஆக முக்கியம் என்ற சொல் தமிழ் சொல் இல்லை. இப்படி நாம் தோண்டிக்கொண்டே துருவிக்கொண்டே போனால் நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற பல சொற்கள் தமிழ் சொற்கள் இல்லை. என்ன செய்ய முடியும்? மதராஸ் மாகாணம் என்று இருந்த காலத்தில் தெலுங்கு பேசக்கூடிய நிலப்பரப்பும் தமிழ் பேசக்கூடிய நிலப்பரப்பும் மலையாளம் பேசக்கூடிய மக்கள் வாழ்ந்த நிலப்பரப்பும் ஒரே ஆட்சியின் கீழ் இருந்தது. அதனால் அது சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்டது. ஒரே ஆட்சி நிர்வாகத்திற்குட்பட்ட பகுதி விசாகப்பட்டினம் வரையில் இருந்தது. இங்கே KGF, அதை தாண்டி பெங்களூர் வரையில் இருந்தது. கேரளாவிலே இடுக்கி மாவட்டம் இருந்தது, மலபார் பகுதியும் இருந்தது. இதுவெல்லாம் சென்னை மாகாணம் என்கிற மதராஸ் மாகாணத்திற்குள்ளே இருந்தது. தமிழ்நாட்டுக்குள்ளே யாரும் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டுக்குள்ளே தெலுங்கு பேசுகிறவர்கள் வந்து குடியேறிவிடவில்லை. இப்போது இருக்கிற முறைப்படி பார்த்தார். விஜயநகர பேரரசு காலத்திலே வந்தார்கள், அது 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால் என்பது வேறு. அப்போது தமிழ்நாடு ஒரு நாடாக இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த மாநிலமாக இல்லை. அது சேர நாடாக, சோழ நாடாக, பாண்டிய நாடாக சிதறண்டு கிடந்தது. ஆட்சி எல்லைகள் மாறி மாறி கிடந்தன. பல்லவ நாடும் இருந்தது, தொண்டை நாடும் இருந்தது. இன்றைக்கு நாம் பார்க்கிற தமிழ்நாடு என்கிற ஒரு நிலப்பரப்பாக அது இருக்கவில்லை. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே மதராஸ் மாகாணம் என்கிற சென்னை மாகாணம் எல்லா மொழிகளும் பேசக்கூடியவர்கள் இணைந்து வாழ்ந்த காலம். அன்றைக்கு நாம் பிறந்திருந்தால், அன்றைக்கு நாம் கட்சி தொடங்கியிருந்தால், அன்றைக்கு நாம் திராவிடம் என்கிற பெயரில் தான் இயக்கத்தை உருவாக்கி இருக்க முடியும். ஏனென்றால் எல்லா மொழிகளை சார்ந்தவர்களையும் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை அன்றைக்கு இருந்தது. இந்த மதராஸ் மாகாணத்திற்குள்ளே இருக்கிற அனைவரும் ஒன்று சேர்ந்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு சூழல். அது இன்றைக்கு நமக்கு மொழிவாரி மாநிலம் பிரிந்த பிறகு அந்நியமாக தெரிகிறது. அந்நியம் என்பது தமிழ் சொல் இல்லை, அயல், அது தமிழ் சொல் இல்லை. இன்றைக்கு நமக்கு கேரளா அந்நியமாக தெரிகிறது, ஆந்திரா அந்நியமாக தெரிகிறது, கர்நாடகா அந்நியமாக தெரிகிறது. இது 1956க்கு பின்னர் தோன்றிய விளைச்சல், பின் விளைவு. ஆனால் வெள்ளைக்காரன் இந்த நாட்டை ஆண்ட போது அவையெல்லாம் மதராஸ் மாகாணமாக இருந்தது. மெட்ராஸ் பிரசிடென்சி, அங்கே கொல்கத்தா பிரசிடென்சி, அன்றைக்கு கல்கத்தா, இன்றைக்கு கொல்கத்தா. அங்கே பாம்பே பிரசிடென்சி இருந்தது, அன்றைக்கு பாம்பே, இன்றைக்கு மும்பை. சென்ட்ரல் பிராவின்ஸ் இருந்தது. இவை அன்றி ஏராளமான சமஸ்தானங்கள் இருந்தன. அதிலே திருவாங்கூர் மகாராஜா, மைசூர் மகாராஜா, ஹைதராபாத் நிஜாம் என்று தனித்தனி மன்னர்கள் இந்தியா முழுவதும் சிதறி கிடந்தார்கள். இந்தியா ஒரே தேசமாக இருந்ததில்லை, ஒரே நாடாக இருந்ததில்லை. அதனால்தான் சர்தார் பட்டேலை நாம் கொண்டாடுகிறோம்.
ஏன் கொண்டாடுகிறோம்? சமஸ்தான அரசுகளை எல்லாம் பேசி பேசி உள்துறை அமைச்சர் என்கிற முறையில் இந்தியாவோடு இணைத்தார்கள். ஹைதராபாத் நிஜாம் சேர்ந்து விட்டார். ஆனால் இன்றைக்கு தெலுங்கானா என்ற பகுதி அன்றைக்கு சேர முடியாது என்று அந்த நிஜாம் காலத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. இந்தியாவினுடைய ராணுவத்தை இந்தியாவுக்குள்ளேயே அனுப்பி அச்சுறுத்தி அதை இணைத்தார்கள். ஹைதராபாத்தை இந்தியாவுக்குள்ளே இணைப்பதற்கு ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அயல்நாட்டின் மீது ராணுவம் அனுப்பவில்லை, இந்தியாவுக்குள்ளே ராணுவத்தை அனுப்பினார்கள். ராணுவம் போன இடம் இன்றைய தெலுங்கானா, அன்றைய மதராஸ் மாகாணத்திற்கு அண்மையிலே இருந்த ஒரு சமஸ்தான அரசு. சமஸ்தான அரசு இதெல்லாம் வரலாற்று பின்னணி. ஆகவே அன்றைக்கு பொருளாதாரத்திலே மேம்பட்டிருந்தவர்கள், அன்றைக்கு அரசியலில் வலுவாக இருந்தவர்கள் பிறமொழி பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? அம்பேத்கரை கூட ஒருவர் தமிழ் பேசக்கூடியவர்கள் யாரும் உருவாகவில்லை. அதற்காக நாம் என்ன செய்ய முடியும்? அம்பேத்கரை போல உயர் சமூகத்தில் கூட ஒரு ஆள் உருவாகவில்லை. அதனால் அவரால் தான் இந்தியாவுக்கு அரசமைப்பு சட்டம் எழுத முடிந்தது, காந்தியால் எழுத முடியவில்லை. உயர் சாதியில் பிறந்த ஒரு பார்ப்பனரால் இந்திய தேசத்திற்கு அரசமைப்பு சட்டம் எழுத முடியவில்லை. அதற்காக என்ன செய்ய முடியும்? அறிவு செல்வம் எங்கு இருக்கிறதோ, எந்த மொழியில் இருக்கிறதோ, எந்த மண்ணில் இருக்கிறதோ, எந்த நபரிடம் இருக்கிறதோ அனைவரையும் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் சிறந்த அணுகுமுறையாக இருக்க முடியும். சிறந்த அணுகுமுறையாக இருக்க முடியும். இன்றைக்கு என்ன கோரிக்கை எழுந்துள்ளது என்றால், தமிழர்கள் ஏன் ஆட்சி அதிகாரத்திற்கு நாடு தமிழ்நாடாக பிரிந்த பிறகு, மொழிவழி அடிப்படையில் மாநிலமாக பிரிந்த பிறகு, தமிழை தாய்மொழியாக கொண்டு ஒரு ஜனநாயகவாதி சாதியவாதியாக இருக்கக்கூடாது, தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரு ஜனநாயக முற்போக்கு சிந்தனை உள்ள ஒருவர் ஏன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்ற கேள்வியை எழுப்புகிறார். அப்படி எழுப்புவதிலே ஜனநாயகம் இருக்கிறது என்கிற வகையிலே அதை நாம் மறுதளிக்க தேவையில்லை. அவ்வளவுதான். அதை எதிராக பார்க்க வேண்டியதில்லை, அதை பகையாக பார்க்க வேண்டியதில்லை. அதை தோழமையாகவே நாம் அணுக முடியும். அப்படி ஒரு நிலையை எட்டுவதற்கு காலம் கனியும். ஆனால் அவன் சிறந்த ஜனநாயக சிந்தனை உள்ளவனாக இருக்க வேண்டும். அவனிடத்தில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற ஜனநாயக சிந்தனைகள் இருக்க வேண்டும். அவன் ஒரு பிற மொழியை, பிற சாதியை, பிற மதத்தை, பிற இனத்தை எதிர்க்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது, வெறுக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது. அதுதான் அடிப்படையான அதுதான் அடிப்படையா. எந்த இடத்திலும் ஹேட்ரட் பாலிடிக்ஸ், அதாவது ஒரு வெறுப்பு அரசியல் என்பது ஆபத்தானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது. இந்த புரிதலோடு நாம் பயணிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இன்றைக்கு தமிழ் வணிக மொழியாக இல்லை, தமிழ் வணிக மொழியாக இல்லை. தமிழ் மூத்த மொழி, முதன் மொழி. ஆனால் தமிழ் வணிக மொழியாக இல்லை. எப்படி வணிக மொழியாக இல்லை என்றால், ட்ரேடிங் என்ற ஒரு கண்டென்ட் மிக முக்கியமானது. ட்ரேடிங், பிசினஸ், கமர்ஷியல், இதெல்லாம் இன்றைக்கு காமர்ஸ் படிக்க வேண்டும். அது தொடர்பான சொல்லாடல்கள், டெர்மினாலஜிஸ் எதுல, எந்த மொழியில் அதிகமா இருக்கிறது? அது தொடர்பான கருத்தியல், பிலாசபி, தத்துவம் எந்த மொழியிலே அது தோன்றி இருக்கிறது, வளர்ந்து இருக்கிறது, வளர்ச்சி பெற்று இருக்கிறது? ரொம்ப நுட்பமான ஒன்று. நாம் சட்ட மொழி என்கிறோம். உலக அளவில் சட்டம் என்றால் எடுத்த எடுப்பிலேயே ஆங்கிலம் கூட அதிலே பெரிய முக்கியத்துவம் பெற்ற ஒன்று அல்ல, லத்தீன் தான். லத்தீன், கிரேக்கம் போன்ற மொழிகள் தான் சட்டம் தொடர்பான பல சொற்களை கொண்டிருக்கின்றன. அந்த அறிவு, சட்டம், நுணுக்கம் என்பது அந்த மொழியை சார்ந்தவர்களால் உருவாகி இருக்கிறது. உலகம் முழுவதும் அது உள்வாங்கப்படுகிறது. எல்லா மொழிகளிலும் அது பயன்படுத்தப்படுகிறது. அதுபோல தமிழ் அறிவியல் மொழியாக மாற வேண்டும். நாம் ஜீன் என்பதை மரபணு என்று மாற்றியிருக்கிறோம்.
ஆனால் தொடக்கத்தில் இது எப்படி உருவானது? ஜீன் என்றுதான் உருவானது. அதுக்கு பெயர் ஜீன். நம்முடைய உடலிலே இருக்கிற டிஎன்ஏ. டிஎன்ஏ என்றால் டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட். டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட், டிஎன்ஏ ஆங்கிலத்தில். இதுக்கு யார் பெயர் வச்சான்? தமிழனா பெயர் வச்சான். அதை கண்டுபிடித்து அதற்கு ஒரு பெயரை சூட்டியவன் எவனோ அவன் மொழியில் தான் அது முதலில் பதிவாகிறது. RNA DNA என்பதை எவன் கண்டறிந்தானோ, எந்த விஞ்ஞானி கண்டறிந்தானோ, அவன் எந்த தாய்மொழியில் சிந்தித்தானோ அந்த தாய்மொழிக்கான செல்வமாக இருக்கிறது, அறிவு செல்வமாக இருக்கிறது. அதை நாம் உள்வாங்கிக் கொண்டு மரபு சார்ந்த அணு என்பதால் மரபணு என்று நாம் தமிழ் படுத்துகிறோம். இதுதான் அறிவியல் மொழி என்பது. இதுதான் அறிவியல் மொழி. தமிழை அப்படியெல்லாம் வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்றால் இந்த தமிழர்களுக்கு, தமிழ் சமூகத்துக்குள் விஞ்ஞானிகள் உருவாக வேண்டும். அதுதான் முக்கியமானது. நாம் என்ன செய்கிறோம்? சாதி வெறியர்களை உருவாக்குகிறோம், மதவெறியர்களை உருவாக்குகிறோம், அல்லது மத நம்பிக்கையாளர்களை உருவாக்குகிறோம், கடவுள் நம்பிக்கையாளர்களை உருவாக்குகிறோம். அது தொடர்பான பரப்புரைகளை மேற்கொள்ளுகிறோம். இங்கே எவ்வளவு அறிவியல் ஆய்வகங்கள் இருக்கின்றன இந்தியாவில்? நாசா போன்ற ஒரு விண்வெளி ஆய்வகத்தை அமெரிக்காவிலே உருவாக்கி இருக்கிற அதை போன்ற ஒரு ஆய்வகத்தை ஏன் இந்தியாவில் உருவாக்க முடியவில்லை? பல ஆயிரம் கோடிகளை கொட்டி கோவில்களை கட்டுவதிலே நாம் கவனம் செலுத்துகிறோமே தவிர ஆய்வகங்களை உருவாக்குவதற்கு என்ன பெரிய அளவிலே நாம் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறோம்? கடவுள் நம்பிக்கை கோவில் இல்லாமலே கூட ஒருவருக்கு இருக்கலாம், அது ஒன்றும் தவறில்லை. மதம் இல்லாமலே கூட இருக்கலாம். இதே வியட்நாமில் மத நம்பிக்கை இல்லாதவர்களின் எண்ணிக்கை அதிகம். மத நம்பிக்கை இல்லாதவர்களின் எண்ணிக்கை இங்கே அதிகம். மத நம்பிக்கை இல்லை என்றால் கடவுள் நம்பிக்கை இல்லை என்று பொருள். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களின் எண்ணிக்கை அதிகம். உலகளாவிய அளவில் மத நம்பிக்கை அற்றவர்களும் கடவுள் நம்பிக்கை அற்றவர்களும் நாளுக்கு நாள் பெருகி வருகிறார்கள் என்ற புள்ளி விவரம் இருக்கிறது. அறிவியல் வளர வளர, தொழில்நுட்பம் வளர வளர அவன் இங்கிருந்தே பிரபஞ்சத்தை பார்க்கிறான். பூமி என்பது பிரபஞ்சத்தோடு ஒப்பிடுகிற போது மிக 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 நுண்ணிய ஒரு துளி, ஒரு தூசி. பிரபஞ்சத்தில் பூமி என்பது ஒரு தூசி, அவ்வளவுதான். அதற்கு எடையே கிடையாது. பிரபஞ்சத்தோடு ஒப்பிடுகிற போது அதற்கு ஒரு பெரிய எடையுள்ள பொருள் கூட கிடையாது. அப்படிப்பட்ட பூ உலகத்தில் மட்டும்தான் உயிரினங்கள் வாழ்கின்றன. இந்த பூ உலகத்தில் தான் நமக்குள் இவ்வளவு பெரிய முரண்களும் பகையும் மோதலும் இரத்த களரியும் நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்த பூமியில் இருந்து கொண்டே இன்றைக்கு பிரபஞ்சத்தை பார்க்கிற விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. பிரபஞ்சத்தில் பூமி எப்படி இடம்பெற்று இருக்கிறது, எப்படி இயங்குகிறது என்பதை மனிதன் கண்டறிந்து விட்டான். அந்த மொழி ஸ்பேஸ் டேர்ம்ஸ், அது சம்பந்தமான விண்வெளி மொழி நம்மிடத்திலே இருக்கிறதா? தமிழிலே இருக்கிறதா? ஸ்பேஸ் ஸ்பேஸ் தான் சொல்றோம். பிரபஞ்சம் என்பது கூட தமிழ் சொல் கிடையாது. அண்டம் என்பதுதான் தமிழ் சொல். பேரண்டம் என்பது தமிழ் சொல். பிரபஞ்சம் என்பது வடமொழி சொல். அது சமஸ்கிருதமோ அல்லது இந்தியோ அல்லது அதற்கு முன்பு தோன்றி வேறு எந்த பாதி மொழியோ எதுவோ நமக்கு தெரியாது. பிரபஞ்சம் என்பது தமிழ் சொல் இல்லை. எனவே என்னுடைய பணிவான வேண்டுகோள், நாம் தமிழை பாதுகாக்க வேண்டும், தமிழர்களை தன்மானத்தோடு வாழ வழிகாண வேண்டும், எல்லா தலங்களிலும் தமிழர் ஆளுமை பெருக வேண்டும், வணிகத்திலும் உயர வேண்டும், பிசினஸ் என்று சொல்லப்படக்கூடிய தொழில் வளங்களிலும் நாம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அறிவியல் சார்ந்து, தொழில்நுட்பம் சார்ந்து நம்மை வளர்த்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை நாம் தேட வேண்டும். அவ்வாறு தேடுகிற போது மொழி தூய்மையோ இன தூய்மையோ நமக்கு முன்னிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது வல்ல முக்கியம். இந்த தேடுதல் தான் முக்கியம். அந்த தேடுதலோடு ஒரு இன ஓர்மை என்பது அவசியமானது. உலகத்தில் மனிதன் ஒவ்வொரு வடிவத்தில் இன ஓர்மையை பார்க்கிறான். சிலர் குறுகிய வட்டத்தில் சாதி ஓர்மை, நம்ம சாதி ஒற்றுமையா இருக்கும், நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொள்வோம், அது ஒரு பார்வை. இன்னொருத்தர் கொஞ்சம் வெளியே போய்
எனக்கு சாதி பார்வையெல்லாம் கூடாது, நான் மதம் தான், நாம் இந்து எல்லாம் ஒற்றுமையா இருப்போம் அப்படின்ற அது ஒரு சின்ன வளையம், இது ஒரு பெரிய வளையம். நான் சாதி இந்து மதம்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு மொழிதான் முக்கியம், தமிழர்களாய் ஒன்று சேர்வோம். இது எல்லாமே அடிப்படையில ஒரே கான்செப்ட் தான். இது சாதி ஒற்றுமை பேசுறது மட்டும் தப்பு, மத ஒற்றுமை பேசுவது தவறு என்று நாம் இந்த இடத்திலே பெரிதாக வாதாட முடியாது. அது தூய்மைவாதமாக மாறுகிற போது தவறாக மாறும். ஆனால் நலன்கள் என்று பார்க்கிற போது அவன் பார்வை அவனுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மேம்பட வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். அவ்வளவுதான், அவனுக்கு ஒரு வளையத்தை போட்டுட்டான், முடிஞ்சு போச்சு. பிற சாதியை வெறுப்பாக பார்க்கிற போது அது பகையாக மாறுகிறது, அது முரண்பாடாக மாறுகிறது, அது தவறாக மாறுகிறது. அதுபோலத்தான் தமிழர் என்கிற போதும் தமிழர்தான் என்று சொல்லுவதிலே பெருமை கொள்வது தவறில்லை. பிற மொழியை சார்ந்தவர்களை எதிரியாக முன்னிறுத்துவது, வெறுப்பை விதைப்பது, அவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை செய்வது ஆபத்திலே போய் முடியும். இந்த சிறிய புரிதல், ஒரு தெளிவு தேவைப்படுகிறது. அப்படின்னா ஏதோ நாம சமரசம் செய்கிற மாதிரி இருக்குல்ல, அப்படிலாம் விட்டு கொடுத்துட முடியாது அப்படின்னு சில பேர் வாதாடலாம். அவங்க கொஞ்சம் நாளாக இது புரிஞ்சுகிறது, அவ்வளவுதான். இது சமரசம் இல்லை, இதுதான் பார்வையில் ஏற்படுகிற ஒரு தெளிவு. இந்த மாதிரியான ஒரு தெளிவோடு தான் நாம் இணைந்து செயல்பட முடியும். இப்ப என்ன ஒரு சூழல் என்றால், தமிழ்நாட்டை பிறமொழி பேசக்கூடியவர்கள் தான் சிதைத்து விட்டார்கள், தமிழர்களின் வளர்ச்சியை பிறமொழி பேசக்கூடியவர்கள் தான் தடுத்து விட்டார்கள் என்று நாம் பேசத் தொடங்கினால் அது எமோஷனல் பைண்டிங் என்பது உருவாகும், ஒரு உணர்ச்சி பூர்வமான இணைப்பு உருவாகும். அது வெறுப்பு அரசியலாக மாறி கடைசியில் பயனற்று போய் முடிந்துவிடும். எந்த வெறுப்பு அரசியலும் வெற்றி பெறாது, தற்காலிகமாக வெற்றி பெறுமே தவிர அது இறுதியாக இருக்காது. இன்றைக்கு ஹிட்லர் விதைத்த வெறுப்பு அரசியல் அந்த இனத்திற்கு எதிராக எவ்வளவோ போய் முடிந்திருக்கிறது. அதனால் வரலாறு நெடுகிலும் அவர் சார்ந்த இனத்தை சார்ந்தவர்கள் நிறைய பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தலைமுறை தலைமுறையாக தொடர்கிறது. யூத இனத்திடம் இருந்த ஆதிக்கம், பிற மீதான வெறுப்பு அரசியல் அவர்களுக்கு பெரிய பாதிப்பை தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக உருவாக்கி கொண்டே இருக்கிறது. எனவே இதையெல்லாம் நாம் ஒப்பீட்டு அளவிலே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேனே தவிர, இதை வேறு ஒரு கோணத்திலே நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவும் நான் இதை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறேன். அருமை தோழர்களே, இந்த தமிழ் சமூகத்தில் வணிக தளத்தில், தொழில் தளத்தில், உலகளாவிய வியாபார தளத்தில் எவ்வளவோ வளர்ச்சி அடைந்தவர்கள், வெற்றி பெற்றவர்கள். இன்னும் சொல்ல போனால் ஈழத்தமிழர்கள் உலகளாவிய அளவில் இன்னைக்கு எல்லா மொழியும் பேசக்கூடிய ஒரு இனமாக இந்த இனம் மாறிவிட்டது. எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போனானோ அந்தந்த நாட்டு மொழியை இன்னைக்கு தமிழன் கற்றுக்கொண்டிருக்கிறார். அந்தந்த மொழிகளில் இருக்கிற வளத்தை அவன் உள்வாங்கக்கூடியவனாக மாறியிருக்கிறார். அந்த யுத்தத்தில் அவன் வெற்றி பெற்றவனாக இன்றைக்கு சாதனையாளனாக மாறியிருக்கிறார். பெரிய அளவிலே முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கு பெரும் செல்வந்தனாகவும் மாறியிருக்கிறான். ஆனால் அது ஒட்டுமொத்த சமூகத்திற்கு பயன்படுமா என்றால் இல்லை. இன்றைக்கு ஈழத்திலே ஒரு நாள் உணவுக்கு வழியில்லாமல் அவதிப்படுவோரின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. பிள்ளைகளை இழந்து, கணவனை இழந்து, விதவைகளாக வாழக்கூடியவர்கள் 1,00,000 பேர் அங்கே கிடக்கிறார்கள். அவர்களை மேம்படுத்துவதற்கு நம்மால் என்ன செய்ய முடியும்? அதை நாம் விவாதிக்கலாம். அவர்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கட்சிக்கு பொருள் திரட்டி கொடுத்து அந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எண்ணுவதை விட, ஈழ மண்ணிலே கிடக்கிற, கணவனை இழந்து கிடக்கிற, பிள்ளைகளை இழந்து கிடக்கிற, ஒண்டிக்கட்டையாய் வாழ்கிற அந்த மக்களுக்கான வாழ்க்கையை உறுதிப்படுத்துவதற்கு நம்மால் ஆனதை என்ன செய்ய முடியும் என்று சிந்தித்தால் அது நேர்மறையானது, அது மக்களுக்கு பயன்படக்கூடியது, அது இனத்தின் நலனை முன்னிறுத்தியதாக மாறும். அங்க வீடு கட்டி தரணும், அதற்கு வழி இல்லை. உணவுக்கு ஏற்பாடு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்திருக்கிறது. இவற்றையெல்லாம் தடுப்பது ஒரு இனத்தின் நலனுக்கானது. அங்கே போய் முதலீடுகளை போட வேண்டும். இப்போ ஆர்ஆர் பிரியாணி கடையை போய் அங்க யாழ்ப்பாணத்தில் திறந்தன்னு சொன்னார். அந்த மாதிரி உலகம் முழுக்க இருக்கக்கூடியவர்கள் அங்கே போய் முதலீடு செய்து அங்கே வருமானம் திரட்ட வேண்டும் என்பதை விட முதலீடு செய்து வேலை வாய்ப்பை தருவது,
அங்கே ஒரு கடையை திறந்து அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கடையிலே வேலை வாய்ப்பை தருவது, விவசாய உற்பத்திக்கான வேலை திட்டத்தை கொண்டு போய் செய்து அங்கே விவசாய வேலையை கொடுப்பது, இப்படி ஏதேனும் அங்கே இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவதற்குரிய ஏற்பாட்டை செய்யலாம். இங்கே வந்திருப்பவர்களில் அப்படி பல பேர் முதலீடு செய்யக்கூடிய வலிமை உள்ளவர்கள் இருப்பீர்கள். தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு பதிலாக ஏன் ஈழமண்ணில் முதலீடு செய்யக்கூடாது என்று மாற்றி சிந்திக்கலாம். தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பை பெருக்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ அதை போல யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஈழமண்ணில் வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டியது நம்மை போன்றவர்களின் கடமை என்று நாம் மாற்றி சிந்திக்கலாம். அதுபோன்ற சிந்தனைகளுக்கு இந்த மாநாடு பயன்படட்டும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.